ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்ட்டில் சீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரைஸ் குழையாமல் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இது கடையிலே வந்துட்டு மேலெல்லாம் சுட்டுட்டு மஞ்சள் தடவி கொடுத்துட்டாங்க. நான் வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கேன். இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு 4 விசில் வச்சு சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு சீரக சம்பா ரைஸில் தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போயிருச்சு. இப்போ பாருங்க, சிக்கன் சூப்பரா வந்து ரெடியா இருக்கு. அரிசியை வந்துட்டு தண்ணி விட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, நான் சொல்கிறது வந்து 1 கிலோ அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 10 பல்லு பூண்டு, 3 மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்துடுச்சு, அரிசியை ஊறிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. சிக்கன் நம்ம வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அனாசி பூ, 3 ஏலக்காய், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெயிலே வறுத்துக்க போறேன். பட்டை கிராம்பெலாம் எண்ணெயில நல்லா புரிஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண வெங்காயத்தை நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம். கட் பண்ண வெங்காயத்தை எண்ணெயில சேர்த்துடுறேன். பிரியாணிக்கு கட் பண்ணும்போது நீல் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க, 3/4 பதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருக்கு. இதோட வந்துட்டு அதே 3 பெரிய தக்காளியை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்திருக்கானோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி போற அளவுக்கு வதக்கிக்க போறேன். நீங்க அரைச்சி சேர்க்கறதுனா கூட விழுதா வந்துட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா சேர்த்து அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒவ்வொரு மசாலாவா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. நான் ஆல்ரெடி சிக்கன் வேகும் போது உப்பு சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்து இருக்கு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா நான் வதக்கிக்க போறேன். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குனா கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி அப்படின்னா கண்டிப்பா புதினா கொத்தமல்லி இருந்தாதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். கடைசியா வந்துட்டு இதுல இப்போ நம்ம வேக வச்சிருந்த சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை வந்துட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். சிக்கனை வந்துட்டு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதுல தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸ் அப்படிங்கறதுனால 1க்கு 2 தண்ணி வைக்க போறேன். நான் வந்துட்டு 2 பங்கு அரிசி எடுத்தேன். அப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். இப்போ இதோட 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு, எதுல நீங்க அரிசி எடுக்கிறீங்களோ அதுலயே தண்ணி அளந்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு எப்பயுமே பிரியாணிக்கு நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கணும். அப்பதான் வந்து சாதம் வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிரியாணி உப்பு கரெக்ட். இப்போ நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுல நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த சீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருந்த அந்த அரிசியை சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சிக்கனோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் எப்பயுமே வந்து தம் போடுறதுக்கு இந்த ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு மூடி போட்டு தம் போடுவேன். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு கொஞ்சம் பாதி அளவுக்கு வத்தினதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம் அப்படின்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். நான் சேர்த்த தண்ணியில பாதி அளவுக்கு கம்மியாயிடுச்சு. இந்த டைம்ல வந்து குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க வேக வச்சீங்கனாலே உங்களுக்கு போதும். இதுல விசில் வரணும் அப்படிங்கிற கணக்கு எல்லாமே கிடையாது. கரெக்டா 10 நிமிஷம் வச்சிருந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு நான் சிம்ல வச்சிருந்தேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன். இப்போ பாருங்க, சூப்பரா நமக்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா கரண்டி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஆனதுக்கு அப்புறமா சாதம் உங்களுக்கு பொலபொலன்னு இருக்கும். இப்போ நான் சூடா இருக்கும்போது வைக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் குழப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு சாதம் வந்துட்டு பொலபொலன்னு உதிரியா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க சூடா வச்சீங்கன்னா எந்த ரைஸுமே உங்களுக்கு குழப்பா உடஞ்சி போற மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பரா நமக்கு பிரியாணி ரெடி
ஆயிடும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எடுக்கிறேன் பாருங்க. சூப்பரா நம்மளுடைய அரிசி நல்லா வந்திருக்கு, சிக்கனும் வந்து சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்க ஆனியன் ரைத்தா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான இந்த சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிற இந்த வீடியோல ஷேர் பண்ணிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.